మొదల్ల కడ తీసి కామిడా నేను చూడాలా మోసం చేసి పారిపోయేదానికి ప్లాన్ చేస్తున్నావా ఆగరా ఎందూరు రండి చెన్నై బ్రదర్స్ మనల్ని మోసం చేశారు వాడు పారిపోతున్న డబ్బు చూసుకొని என்னம்மா அழாதம்மா அழாத அழாத இரு 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 சரி 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 அழகு செல்லும் அழகு அழகு அழக்கூடாதோ சந்திரா என்னாச்சு இந்த போட்டோ எப்படி உடைஞ்சது பால் பாட்டில் எடுக்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு ஏமா இதுக்கு போய் கண் கலங்குவாங்க இல்ல அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன சந்திரா இது இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு அத்தை மாமா வேற அவர் ஏதோ கண் காணாத இடத்துக்கு பிசினஸ் காமிச்சிட்டாரு அது தப்பான பிசினஸ்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் இப்போ இது வேற கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு எனக்கு என்னமோ அபசகுணமா படுது அத்தை அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு என்னம்மா நீ எந்த காலத்துல இருக்க ஏன் வயசுக்கு நானே இதை நம்புறது இல்ல நீ இந்த காலத்து பொண்ணு படிச்சவ வேற இது எல்லாம் நீ ஏமா பெருசா நினைக்கிற இல்ல அத்தை இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எதுவும் தோணுனதில்லை எனக்கு காலையில இருந்தே என் மனசு சரியில்லை இப்ப இது வேற அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அத்தை இத பா சந்திரா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துராது நீ அழாத அத்தை தயவு செஞ்சு மாமா கிட்ட கேட்டு சொல்லுங்க அத்தை அவர் என்ன பண்றாரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியணும் அவர்கிட்ட போன்ல கூட சரியா பேச முடியல அவ்வளவுதானே என் கூட வா நானே மாமா கிட்ட கேட்டு சொல்றேன் வா என்னங்க என்ன என் பிள்ளை எங்க அனுப்பி வச்சிருக்கீங்க ஏய் அவன் என் மகன்டி அப்பம் பச்சை தட்டாம தலை வணங்குறானே அவன் என் புள்ள அவனை எங்க அனுப்பி வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க முதல்ல அது அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில உள்ள விஷயம் அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வேலையை பார்த்துட்டு போ ப்ளீஸ் மாமா தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காரு எப்ப வருவாருன்னு சொல்லுங்க மாமா ரெடியா மூஞ்சி ஒப்பாரி வைக்கிறதான் வேற எங்கேயா வச்சுக்க என்கிட்ட வந்து இந்த டிராமாலாம் போட்டா மனுஷனா இருக்க மாட்டேன் அவளை விடுங்க நான் சதீஷோட அம்மா எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்க எங்க இருக்காம என்னடி சொல்லனா எல்லாம் நல்ல விஷயமா தான் போயிருக்கான்
பணம் சம்பாதிக்க போயிருக்கா. லட்சமா சம்பாதிச்சுட்டு வந்து இந்த அப்பனோட கடனை தீர்க்க போயிருக்கா. உங்களோட பணத்தாசைக்காக ஏன் பிள்ளைய பலி கொடுக்க பாக்குறீங்களா? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஏய், நல்ல மூளை இருக்கண்டி, அதை கெடுக்காத. போ. இத பாருங்க, நான் இப்பவே என் பிள்ளையோட பேசி ஆகணும். அவன் இருக்கிற இடத்த தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. ஏன்டி சும்மா கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன, உன் பையனை பார்க்கணும் அவ்வளோதானே? ஆமா. நாளைக்கு வர பார்த்துக்க. இத பாருங்க, நீங்க எங்களை விரட்டுறதுக்காக போய் சொல்லாதீங்க. ஆமா, வாங்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஆக போகுது. ஏய், நாளைக்கு உன் பையன் வரான், போதுமா? இது போதுங்க, இது போதும். ஆ. சந்திரா, கேட்டல்ல, நாளைக்கு சதீஷ் வரானா? இப்போ உனக்கு நிம்மதி தானே? போ, படுத்து தூங்கு. அண்ணி, என்ன உங்க பீரோ ஃபுல்லா ஒரே புடவையா இருக்கு? அண்ணி பீரோல புடவை இல்லாம வேஷ்டியா இருக்கும் அர்ஜுன். ஏய் லூசு, நான் அதை சொல்ல. இந்த மாடர்ன் ட்ரெஸ் அதெல்லாம் போட மாட்டீங்களா? நான் அதெல்லாம் இப்ப போடுறது இல்ல அர்ஜுன். நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல அண்ணி. பட் நீ போற இடம் மும்பை. மும்பைல மேரேஜ் ஆனவங்க ஆகாதவங்கன்னு வித்தியாசமே கிடையாது. நீங்க தயங்காம டி ஷர்ட் பேண்ட் என்ன வேணாலும் போடலாம். அர்ஜுன், என்ன சொல்ற நீ? அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க? சோ வாட், சுடிதார் போடலாம்ல? சுடிதார் ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன் அர்ஜுன். பாத்தியா, அண்ணியும் என்ன மாதிரி தான் திங்க் பண்றாங்க. அண்ணி, நீங்க மும்பை போறதே சுத்தி பார்க்க. நீங்க இங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துடாதீங்க, நல்லா சுத்தி பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆதி ஒரு ஹோம் பேக். மும்பைல இருந்த வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். ஸ்கூல் டைம்ல ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூலு. அதே மாதிரி ஆபீஸ் டைம்ல ஆபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா ஆபீஸ். எப்ப பார்த்தாலும் வீட்டுல அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். அண்ணி, இந்த அர்ஜுன் ஆதி எனக்கு நேர எதிர. வீட்லயே தங்க மாட்டான். அவனை பிடிக்கவே முடியாது. அப்படியா? இப்போ உங்ககிட்ட யாரா கருத்து கேட்டாங்களா? கொஞ்சம் வாய மூடுறியா? வெவே வெவே. அப்புறம் நீ இப்போ ஆதி வீட்லயே தான் இருப்பான், விட்டுறாதீங்க. ஆதியை கூட்டிட்டு நல்லா சுத்தி பாருங்க. எந்தெந்த இடத்த பார்க்கணும் நான் ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு தரேன். அர்ஜுன், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவங்க யார் வீட்டுக்கு போறாங்க தெரியுமா? கிஷோர் அண்ணா வீட்டுக்கு போறாங்க. அங்க மிருதுலா அக்கா இருக்காங்க, மறந்துட்டியா? ஆமா ஆமா ஆமா, அவங்க சூப்பர் டைப் அண்ணி, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அண்ணி, நீங்களே வீட்ல இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்க நிச்சயம் உங்களை விட மாட்டாங்க. மும்பைல உங்களுக்கு தெரியாத இடமே கிடையாது. உங்களுக்கு எப்படி சுத்தி காட்டுறாங்க பாருங்க. அவங்க நல்லா தாமா சுத்தி காட்டுவாங்க. அதுக்காக வயத்துல குழந்தையோட இவ சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? உடம்பையும் பாத்துக்கணும்ல. வந்துட்டாங்க பாட்டி. அவங்க என்ன ஓடி ஓடி சுத்தி பார்க்க போறாங்க? அப்படியே ஜாலியா கார்ல போய் சுத்தி பார்க்க போறாங்க. கார்ல போறதுதான்டா இன்னும் கஷ்டம். ஏறி இறங்கி போச்சுன்னா வயிறு குலுங்கும். ஏமா, நீ டாக்டர்ட்ட செக்அப் எல்லாம் பண்ணிட்டல்ல? காலையிலே போய் செக்அப் பண்ணிட்டேன். டிராவல் பண்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? தாராளமா போயிட்டு வரலாம், ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இருக்கே. எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிடணும், பத்திரமா போயிட்டு வரணும். பாட்டி அவங்க பாத்துப்பாங்க. சரிடி, அவங்க பாத்துப்பாங்க. நானே இல்ல என்ன சொன்னேன்? உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாமா? எல்லாம் வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டாங்க. நாங்க தான் உங்களுக்கு பேக் பண்ணி help அதுதான் என் பண்ணுவோம். கவலையே. பேச்சு வாக்கில் எதையாவது மறந்து விட்டுருப்பீங்க, அப்புறம் அவ அங்க போய் திண்டாடுவா. இதை பார், மும்பை போன உடனே முதல்ல சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணிக்க. அப்புறம் முடிஞ்சா மகாலட்சுமி கோயிலுக்கும் போயிட்டு வா. சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணினியானா வயத்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கும்னு சொல்லுவாங்க. நான் போய் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் ரெடியா பேக் பண்ணி வை, இப்ப வந்துடுறேன். சரி சரி. அண்ணி, இந்த ட்ரிப் உங்க லைஃபே மாத்த போகுது பாருங்க. காஞ்சனா, ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அனு அர்ஜுனும் உள்ளதா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க. உஷா இன்னைக்கு மும்பை கிளம்புறா இல்லையா? பேக்கிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தியானம் தானே ஃபிளைட், இப்ப என்ன அவசரம்? ஏதோ நிதானமா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு? ஆதி வந்துட்டானா? வந்துருவான். ஃபிளைட் டைமிங் அவனுக்கு தெரியுமே. அவனும் கிளம்புறானா? காஞ்சனா, என்ன பேச்சு பேசுற? நேத்து கிஷோர் கொண்டு வந்து ஏர் டிக்கெட்டை கொடுத்து கிளம்பணும்னு சொன்னபோது நீ தானே போயிட்டு வான்னு சொன்ன. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற. ஒண்ணும் இல்லம்மா, நீ போ. இத பார், மனசை போட்டு குழப்பிக்காத, புரிஞ்சுதா?
நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா, அன்னைக்கு சாமியை கும்பிட்டு தொழில் தொடங்க போறேன்னு சொன்னீங்களே, தொழில்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. உங்க மகனை தானே தொழிலுக்கு அனுப்புனீங்க? ஆமா சாமி, நல்லபடியா தொழிலை முடிச்சிட்டு இன்னைக்கு தான் திரும்பி வரான். வந்த உடனே சாமி கும்பிட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நல்லதுங்கய்யா, அப்படியே செய்யுங்க. அப்புறம் நம்ம கோயிலுக்கு செய்யணும்னு சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்வேன். என்னை காப்பாத்தி கரை சேர்த்த தெய்வம் இல்லையா, நிச்சயமா செய்வேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. நல்ல லாபம். அதெல்லாம் சரி, சதீஷ் எங்க? நம்ம தொழிலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஊரை விட்டு கிளம்பும் போது மொத்தமா கிளம்ப முடியும். ரெண்டு பேரை தாங்க வர முடியும். என்னங்க இப்படி பேசுறீங்க? என் பையன் அனுபவம் இல்லாதவன், சின்ன பையன், அவனை விட்டு வந்திருக்கீங்களே. ஏன் சார், உங்க பையனை மட்டுமா தனியா விட்டு வந்திருக்கான்? கூட என் தம்பியும் தான் விட்டு வந்திருக்கோம். எந்த பயமும் இல்லை சார், வந்துருவாங்க. கவலைப்படாம உள்ள வாங்க, அதுக்குள்ள கணக்கை பார்த்து முடிச்சிருவோம். இல்லைங்க, எனக்கு என் பையன். ஏங்க, அதான் பயமே இல்லைன்னு சொல்றேன்ல. வர வழியில கூட என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் என்னங்க? நிஜமாவா? அவங்க கிளம்பிட்டாங்களா? ஆமா சார், வாங்க. சரி வாங்க. பேராசை பிடிச்ச ஜனங்க ஒண்ணுக்கு பாதியா பொருள் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே பணத்தை எப்படி கொண்டாந்து கூச்சிட்டாங்க பாத்தீங்களா? புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி, அப்பனுக்கு தெரியாம புள்ளன்னு பணத்தை நம்ம கிட்ட எடுத்து வந்து திணிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஏழை ஜனங்க கிட்ட பண நடமாட்டம்லாம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் டூப்புங்க. சோத்துக்கு லாட்டரி அடிக்க ஜனமா இந்த 10 நாள்ல 80 லட்சம் பணமா கொண்டாந்து கட்டும். 80 லட்சமா? நம்ப முடியல. இந்த 80 லட்சமும் நம்ம செலவு போக மிஞ்சின தொகை. நாங்களும் உழைச்சிருக்கோம். அதே மாதிரி தொழில் தொடங்க பணம் போட்டு உங்க மகனையும் அமைச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு 40, எங்க எல்லாருக்கும் 40. சரிதானே? சரிதாங்க. ஏன்பா அந்த புக் எடுப்பா. இதுல மொத்த கணக்கு இருக்கு, சரி பாத்துங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரியா இருக்கும். என்ன கார் சத்தம் கேக்குது? ஒருவேளை சதீஷா இருக்குமோ? வாங்க போய் பார்க்கலாம். என் பையன் எங்கப்பா? சார், ஒரு சின்ன பிரச்சனை சார். பிரச்சனையா? என்னையாச்சு? சார், நைட் கிளம்புறப்ப நான் கார் எடுத்துட்டு முன்னாடியே வந்து ஊருக்கு வெளியில வெயிட் பண்றதா எங்களோட பிளான். உங்க பையன் கடையை அடைச்சிட்டு அங்க வந்து ஏறிக்கிறேன்னு சொன்னான். உங்க பையன் கடையை அடைச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் சந்தேகப்பட்டு வந்து அவனை பிடிச்சிட்டான் சார். அவன் ஏதோ பேச, இவன் ஏதோ பேச, சதீஷ் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஊர்க்காரங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓடி ஓடான்னு நான் கத்துறேன். அதுக்குள்ள ஊர்க்காரங்க அவனை பிடிச்சிட்டாங்க. நான் வெயிட் பண்ணா எங்க நம்மளையும் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வேகமா தப்பிச்சிட்டு வந்துட்டேன் சார். அட பாவி, அவனை மட்டும் தனியா விட்டு வந்திருக்கே, நம்பிக்கை துரோகி. ஏயா, அந்த ஊர் வேற மோசமான ஊர்னு சொன்னீங்க,
என் பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாங்களோ இல்ல ஊர் ஜனங்களை அடிச்சு கொண்டாங்களோ தெரியலையா? ஐயோ, அவன் என்ன பண்றான் தெரியலையே. ஏன் சார் கத்துறீங்க? எப்படி பண்றது? செய்யற தொழில் ரிஸ்க்னு தெரிஞ்சு தானே இறங்குனீங்க. இதுல எவ்வளவு பணம் கிடைக்குதோ அவ்வளவு ரிஸ்க்கும் இருக்கு. அதே என் தம்பி மாட்டிருந்தா அதை நான் தானே பாத்துக்கணும். நியாயமா பேசினபடி உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன். அதுல ஒரு பைசா கூட ஏமாத்தல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நாணயமா நடந்துட்டேன். என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஐயோ, என் பையன் அவனை எப்படியா? கவலைப்படாதீங்க சார், எப்படி அவன் வந்துருவான். நாங்க கிளம்புறோம். கையில பணத்தோட ரொம்ப நேரம் இங்க நிக்காதீங்க. போலீஸ் பிடிச்சா வம்பா போயிடும் சார். கிளம்புங்க சார், நாங்க வரோம். நான் வரேன் சார். அண்ணே வாங்கண்ணே. என்ன பையன் இன்னும் வரலையா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் நிச்சயமா வந்துருவான். எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான்.